என்ன பத்திரிக்கை என்ன? தினமலர் பேப்பரில் இன்றைக்கி என்னுடைய ஆர்டிக்கல் வந்திருக்கு. தொடர்ந்து நான் ஆர்டிக்கல் கொடுத்துட்ருக்கேன் அவங்களுக்கு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க எலும்பு சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. எலும்புகளுக்கு எந்த மாதிரியான கால்சியம் உணவு முறைகள் வந்து எடுத்துக்கலாம்? எல்லாருமே வந்து கால்சியம் மாத்திரைகள் தான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு உணவில் வந்து எப்படி நம்ம எடுத்துக்கலான்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு நான் வந்து அவங்களுக்கு ஒரு கட்டுரையாக கொடுத்துருக்கேன். பொதுவாக வந்து கீரைகள், முடக்கத்தான் கீரை, முடவாட்டுக்கால் கிழங்கு, அதுக்கப்புறமா பால் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பால் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ தேங்காய் பால் மாதிரியும் எடுத்துக்கலாம். விதைகளில் வந்து நம்ம ஆளி விதை, பூசணி விதை, எள்ளு, இப்போ நார்மல் அரிசியை விட கம்பேர் பண்ணும்போது கேழ்வரகு, கம்பு, சோளத்துலலாம் அதிகப்படியான ஊட்டச்சத்து இருக்குது. பொதுவாக கேழ்வரகுல 9 மடங்கு கால்சியம் இருக்குது. அதனால் இந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம தொடர்ந்து உணவில் எடுத்துக்கலாம். இறைச்சி வகைகள் எடுத்துக்கிறாங்கன்னா மீன் ரொம்ப நல்லது. அப்போ இந்த உணவு முறைகளை நம்ம எடுத்துக்கிறது நல்லது. நம்ம முன்கூட்டியே வந்து சின்ன வயசுலேருந்து, குழந்தை வயசுலேருந்தே நம்ம இதெல்லாம் பழக்கப்படுத்திட்டோம்னா நம்மளுக்கு மூட்டு தேய்மானம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் நம்ம தடுக்க முடியும். இது நாள்பட்ட அளவில் ஆகும்போது தான் அது வந்து சர்ஜரி அளவுக்கு கொண்டு போயிடுது. அதை தவிர்க்கிறதுக்கு உணவு முறையே நம்ம பழக்க வழக்கங்களை அன்றாடமாக நம்ம மாற்றிக்கணும். டீ காஃபிலாம் எடுத்துக்கிறாங்கன்னா அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. பழக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது நல்லது. அதுக்கு பதிலாக நம்ம இந்த இயற்கையான டீ இருக்குது, செம்பருத்தி பூவில் டீ எடுத்துக்கலாம், இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. அதனால் இந்த உணவு முறை பழக்க வழக்கங்களை நேரத்தோடு எடுத்துக்கலாம். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்துருவாங்க, ஈவினிங் 7 மணிக்கெலாம் படுத்து தூங்கிடுவாங்க. நம்மளுடைய நேரம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா 10-11 மணிக்கெல்லாம் தூங்குறாங்க. அந்த டைமில் தான் சாப்பிட்றாங்க. மிட் நைட் பிரியாணி இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள்னால தான் மூட்டு தேய்மானம், ஹார்மோனல் குறைபாடு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அப்போ இதை தடுக்கணும்னா 4 விஷயம்தான். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், தண்ணி நல்லா குடிக்கணும், தினமும் ஒரு 30 நிமிஷமாவது உடற்பயிற்சி பண்ணணும்.